ஜுஹாரியை சேர்ந்த இன்னொரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் சூரத்துல் கஹஃப் ஓத வேண்டுமா, அதற்கு ஆதாரம் உள்ளதா என்று கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு சகோதரர் ரியூஃப் என்பவர் கேட்டிருக்கிறார், வெள்ளிக்கிழமையில் சூரா கௌஃப் ஓத ஆதாரம் உள்ளதா என்று கேட்டிருக்கிறார். சூரத்துல் கௌஃப் என்பது திருக்குர்ஆன்ல 18வது அத்தியாயம், ஒரு முக்கியமான அத்தியாயம். பலவிதமான சிறப்புகள் அந்த அத்தியாயங்களுக்கு இருக்கின்றன. பொதுவாக குர்ஆன் அத்தியாயங்களுக்கு சிறப்புகள் என்று சொல்லப்பட்ட ஹதீசுகள்ல பெரும்பாலான ஹதீசுகள் பலவீனமான நிலையில் தான் இருக்கிறது. ஆனா சூரத்துல் கஹஃபுக்கு சிறப்புள்ளதாக சில ஹதீசுகள் வருகிறது, ஆதாரபூர்வமான ஹதீசுகள். அதுல புகாரியில 5011வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது. எப்படின்னு சொன்னா, கான ரஜுலுன் யக்ரஉ சூரத்துல் கஹ்ஃபி, ஒரு மனிதர் அவருடைய வீட்டுல சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்தார், ஓதும் வழக்கம் உள்ளவர் அவர். வ இலா ஜானிபிஹி ஹிசானுன் மர்பூத்துன் பிஸதனைன், அவருடைய வீட்டுல 2 கயிறுகளால் கட்டப்பட்ட ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை ஃபதகஷத்துஹு ஸஹாபத்துன், அதற்கு மேலே ஒரு மேகம் சூழ்ந்து வட்டமிட்ட நிலையில் நெருங்க தொடங்குகிறது. ஃபஜஅலத் ததுனு வததுனு, அந்த மேகம் என்ன செய்யுதுன்னா அப்படி வட்டமிடப்பட்ட நிலையில அந்த வீட்டிட முகட்டுக்கிட்ட அப்படியே வந்து சூழ்ந்து கொண்டு வீட்டை நெருங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த அந்த குதிரை என்ன செய்கிறது, அது மிரள ஆரம்பிக்கிறது. வஜஅல ஃபரசுஹு யன்ஃபிரு, அதனால அந்த குதிரை மிரள ஆரம்பிக்குது. இவர் வந்து ஓதும் போது மேகம் சூழ்ந்து கொள்ளுது, வீட்டிட முகட்டை சூழ பாக்குது, நெருங்க பாக்குது. இதை கண்டோன்னு குதிரை மிரளுது. வீட்டுல இருந்து இவர் சூரத்துல் கஹ்ஃப் ஓதாம வெளியே வந்து அந்த குதிரையை பார்க்கும்போது அந்த மேகம் விலகி செல்லுது. ஓதும் போது மீண்டும் நெருங்குது. இதை பார்த்தோன்னே அவர் வேலையை நிறுத்திட்டு சுபோல என்ன செய்யறாருண்டா, ஃபலம்மா அஸ்பஹ அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபோ வந்த உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். ஃபதக்கர ஸாலிக லஹு, இந்த நடந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கப்படுத்துறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தில்க ஸகீனத்து, இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைதி. தனஸ்ஸலத் பில் குர்ஆன், அல் குர்ஆனுக்காக இது அருளப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப சூரத்துல் கஹ்ஃப் ஓதப்படுகின்ற நேரத்துல அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மேகங்கள் ஒருவருடைய வீட்டுக்கு மேலே முகடுக்கு மேலே மேகங்களாக வந்து சூழ்ந்து கொண்டு இருந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. இது இந்த அத்தியாயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஹஃபில அஸ்ர ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃபி, யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃப்ல ஆரம்ப 10 வசனங்களை மரணம் செய்திருக்கிறாரோ, உஸிம மினத் தஜ்ஜால், அவர் தஜ்ஜாலின் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றவராவார் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 1475வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்புகள் சூரத்துல் கஹ்ஃபுக்கு இருக்குது. ஆனா வெள்ளிக்கிழமை நாளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓத வேண்டும் என்று ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு பார்த்தா ஒரு ஹதீஸ் வருது. ஹாக்கிம்ல 3349வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃப் யௌமல் ஜும்அத்தி, யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்ஆவுடைய நாளில் ஓதுவாரோ, அலா அலஹு மினன் நூரி மா பைனல் ஜும்அத்தைன், அவருக்கு 2 ஜும்மாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒளி வந்து அவரை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி ஒரு பிரகாசம் அவரை நீடிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதை ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல இது உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு எடுத்து மர்ஃபூஆன நிலையில் வந்த ஒரு செய்தி கிடையாது. இது அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக, ஒரு நபி தோழருடைய தனிப்பட்ட கூற்றாக வரக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதனால இது மர்ஃபூஆன நிலையில் நபிகளாரை தொடர்பு படுத்தி வரக்கூடிய, நபிகளாரை நேரடியாக சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு செய்தியாக இல்லாததுனால இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமை நாளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதினா ஒரு சிறப்பு கிடைக்கும், ஒளி கிடைக்கும் என்ற எண்ணத்துல வெள்ளிக்கிழமையை பிரத்யேகமாக ஒருவர் தெரிவு செய்து சூரத்துல் கஹ்ஃபை ஓதினால் அது குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமானது ஒன்றாக இருக்கும்.
ஆனா ஒருவர் எதர்ச்சையாக குர்ஆன வெள்ளிக்கிழமை ஓத நினைக்கிறாரு. அந்த நாள்ல அவர் சூரத்துல் கஹ்ஃப் அவர் எதர்ச்சையாக தெரிவு செய்து ஓதினால் அதை யாரும் தவறு சொல்ல முடியாது. இந்த ஹதீஸின் அடிப்படையில வெள்ளிக்கிழமையில அடுத்த ஜும்மா வரைக்கும் எனக்கு பிரகாசம் நீடிக்கும் என்று நினைத்து ஒருவர் ஓதினால் ஒரு பலவீனமான செய்தி, நபிகளாருடன் தொடர்புபடுத்தப்படாத ஒரு செய்தியை நம்பி சென்றால் அது விதியத்தா போயிடும். அது அல்லாம ஒருத்தர் பொதுவாக எப்போதும் குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம். ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளையும் குர்ஆன் ஓதுறாரு. அப்படி ஓதும் போது அந்த நாள்ல கஹ்ஃபை அவர் தெரிவு செய்து ஓதினால் அது தப்பு சொல்ல முடியாது. அவர் கஹ்ஃபை ஓதலாம், சூரா யாசினை ஓதலாம், சூரா வாக்கியாவை ஓதலாம், ரஹ்மானை ஓதலாம், முல்கை ஓதலாம், பக்கராவை ஓதலாம். எந்த குர்ஆன் அத்தியாயத்தையும் அவர் விரும்பி ஓதுற அடிப்படையில் ஓதினால் அது தவறு என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கஹ்ஃப் மாத்திரம் தெரிவு செய்து ஓதினால் அது ஒரு பிதஅத்தான ஒரு நிலைக்கு சென்று விடும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சூரத்துல் கஹ்ஃப் என்பது ஒரு சிறப்பு நிறைந்த அத்தியாயமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில பிரத்யேகமாக அது ஓதினால் ஒளி பிரகாசம் நீடிக்கும் என்று வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி என்ற அடிப்படையில அதை தனியாக பிரத்யேகமாக வெள்ளிக்கிழமையில மட்டும் தெரிவு செய்து ஓதுவது நபி வழிக்கு மாற்றமாக இருப்பது என்பதை அந்த சகோதரியின் கேள்விக்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.